பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கிச்சனின் நன்றியும் வணக்கமும். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மொச்சை மசாலா. இந்த மொச்சை மசாலா என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்டவ்வை பற்ற வச்சு பாத்திரம் வச்சுருக்கேன் அடுப்பில். அதில் எண்ணெய் ஊற்றிட்டு சொல்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு இதில் சோம்பு தான் போட்டு தாளித்தா நல்லாயிருக்கும். சோம்பு இனிமேல் தான் போய் வாங்கணும். அதனால் நான் வெறும் கருவேப்பிலை மட்டும் போடுறேன். கடுகுலாம் போடுறதுக்கு விருப்பம் இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அது அதிகம்தான், புளிப்பு ருசியத்தான் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையானது குழம்புத்தூள். நம்ம வீட்டில் புளிக்குழம்பு இதுகளுக்கெல்லாம் போடுறோம்ல, அந்த குழம்புத்தூள். ஒரு 50 கிராம் மொச்சை தான் நான் அவிச்சு வச்சுருக்கேன். அது பார்க்க நிறைய தெரியுது. 50 கிராம் மொச்சை தான். அப்புறம் உப்பு, அவ்வளோதான். இப்போ நான் எண்ணெய் வச்சுருக்கேன் இல்லையா, அது காஞ்சிருக்கும். தக்காளி போட்டுருமா, கருவேப்பிலை போட்டுருவோமா. கருவேப்பிலையும் போட்டுட்டு இந்த அரை வெங்காயத்தையும் போட்டுடலாம். இது என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. வீட்டில் டிஃபன் செஞ்சாலும் அந்த மொச்சையை வாங்கிட்டு வச்சு அதோட சேர்த்து சாப்பிடும். அந்த மாதிரி அதுக்கு பிடிக்கும். நான் ஏன்ப்பா இதை போயிட்டு வாங்கிட்டு வந்து சாப்பிட்றேன்னா, நல்லா இருக்குமா, சாப்பிட்டு பாருங்கம்மா அப்படின்னு சொல்லும். சமீபத்தில் ஒரு நாள் மொச்சை வாங்கிட்டு வந்துச்சு. அதில் 2 வெண்டைக்காய் பீஸும் கிடந்தது. எனக்கு வேறு உடம்பு சரியில்லை. இப்போ சமைக்கிறது கூட இல்லை. 3 நாளாக வீடியோவே போடல நான். சரி சாப்பிட்டு பாருங்கன்னு எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். அந்த வெண்டைக்காய் வதங்கவே இல்லை. மொச்சையில் மசாலாவே இல்லை. அப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதை பற்றி நல்லாவே இல்லை மொத்தத்தில். அதனால் இன்றைக்கி அப்புறம் அதை சாப்பிடும்போது அதில் என்னென்ன சேர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அதனால் அந்த மொச்சை மசாலாவை நானே தான் செய்கிறேனே தவிர எந்த ரெசிப்பியும் பார்க்கல நான். அது சாப்பிடும்போது என்ன மசாலா சேர்த்துருக்காங்கன்னு நல்லா தெரியுது. குழம்பு மசாலா தான் சேர்த்துருக்காங்க. அதையும் அரைகுறையாக சேர்த்துருக்குறாங்க. வாழை இலையில் வச்சு எடுக்கும்போது சாறு மாதிரி ஓடுது. அந்தளவுக்கு தான் இருக்குது. இப்போ தக்காளி போட்டுறேன் நான். தக்காளி போட்டேன். தக்காளி கொஞ்சம் வச்சுட்டு தான் போடுறேன் நான், ரொம்ப போடலை. தக்காளி வதங்கட்டும். தக்காளி இதுக்கு இந்த அளவு வதங்கினா போதும். ஒன்றும் கூழ் மாதிரியெல்லாம் ஆக தேவையில்லை. இந்த நேரத்தில் நம்ம மொச்சையை போட்டுரும். ஒன்று சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. மொச்சையை நான் நல்லா சடன்னு வெடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வறுத்து அதில் தண்ணி ஊற்றி வேக வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும். அப்படியே மசிஞ்சிடாத சொல்ல மறந்துட்டேன் நான். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சடன்னு வெடிக்கிற அளவுக்கு வச்சுட்டு அப்புறம் அதில் தண்ணி ஊற்றி வேக வச்சோம்னா சீக்கிரமே வெந்துடும். வாசனையாகவும் இருக்கும். கடைகளில் செய்கிறது அப்படி செய்ய மாட்டாங்க. இப்போ இந்த மொச்சையில் நான் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிறேன். சரி, அதுக்கு மேலே மசாலா, வீட்டு புளிக்குழம்பு மசாலா போதும்னு நினைக்கிறேன். 50 கிராம் மொச்சை, அவ்வளோதான். இப்போ இதை 2 பெரட்டி விட்டுட்டு இந்த மசாலா போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம இதை கூட அப்படியே ஒரு கிணத்துல வச்சு சாப்பிட்லாம். ஆனால் இப்போ தண்ணி ஊற்றி அந்த மசாலா வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் என் கையை எப்படி நடுங்குது பாருங்க.
போதும். இந்த தண்ணியிலேயே அந்த மசாலா வெந்த பிறகு அதை அப்படியே நம்ம இறக்கிடலாம். மல்லிச்செடியெல்லாம் வாங்க சொல்லலை நான், அது வாங்கி வாங்கி வதங்கி போகுது. அடுத்து எதுவும் சமைக்கிறதுக்கு மல்லிச்செடி தேவை இருக்கலை, அதனால் வேணான்னு சொல்லிட்டேன் நான். சரி, இந்த மசாலா கொஞ்சம் மொச்சையோடு சேர்ந்து பின்னி பிணைஞ்சு வர்ற மாதிரி வெந்த பிறகு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷத்தில் மொச்சை மசாலா ரெடி ஆயிடுச்சு. இனி நமக்கு இந்த கோடையிலையும் மத்தியான சுடுகஞ்சி தான் நான் போட்டு சாப்பிட போகிறேன். அதுக்கு இது தொட்டு சாப்பிட ஜோரான சூப்பரான தொடுகறி வெஞ்சனம் பதார்த்தம் எப்படி சொன்னாலும் சரி. இந்த மொச்சை மசாலா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிற பட்சத்தில் நமக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் போட்டு அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு பெல் பட்டன் அமைக்கிங்க. அடுத்த வீடியோலையும் நாங்கள் உங்களை பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கோம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கமும். அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? போயிட்டு வாரேன்.